தமிழ் சினிமாவில் காதல் கதைகள் எப்போதும் நம் மனதை தட்டும். ஆனால் சில காதல் கதைகள் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும்போது அது மேலும் அற்புதமாகவே இருக்கும். இன்று நம்மோடு பேச போறது என்ன அப்படின்னா, நடிகை சரண்யா மற்றும் இயக்குனர் பொன்வண்ணன் காதல் கதையை தான் நம்ம பார்க்க போறோம். நடிகை சரண்யா தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் சில படங்களில் நடித்து சுமார் 8 ஆண்டுகள் கழிச்சு திரைத்துறையை விட்டு ஒதுங்கினார். பின்னர் திரும்பி ராம், தவமாய் தவமிருந்து, எம்டன் மகன், களவாணி போன்ற படங்களில் முக்கிய பாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். அவர் நடித்த சில படங்களில் மனதை நிமிர்த்தும் வசனங்கள் இன்று கூட வைரலாகி இருக்கிறது. சரண்யா தனது முதல் திருமணம் நடிகர் ராஜசேகருடன் செய்து பின்னர் விவாகரத்து பெற்றார். அதற்கு பிறகு பொன்வண்ணன் அவரை காதலித்து 1995ஆம் ஆண்டு 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். இவர் கூறும் கதை மிகவும் அற்புதமானது. ஒரு நாள் கருத்தம்மா படப்பிடிப்பின் போது பொன்வண்ணன் உதவி இயக்குனராக இருந்தபோது சரண்யாவை பார்த்து அவருக்கு காதல் உணர்வு ஏற்பட்டதாம். ஆனால் அந்த காதலை வெளிப்படுத்த ஒரு ஸ்டைல், ஒரு அற்புதமான ப்ரப்போஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது, நான் உன்னுடன் ஒரு படம் செய்ய போகிறேன், அதுல நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, எவ்வளவு நாள் ஆகும் இந்த படம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா கேட்டிருக்காங்க. அதுக்கு 70 வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரண்யா ரொம்ப குழப்பம் அடிச்சிருக்காங்க. ஏன்னா 70 வருடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்க யோசிச்சு பார்த்துருக்காங்க. அது காதல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போது பொன்னண்ணனுக்கு வயது 30. நாம் வாழும் வரை காதல் செய்வோம் அப்படின்றது பொன்வண்ணன் அவருடைய ஸ்டைல்ல 70 வருடங்கள் அப்படின்றது கேட்டிருக்கிறார். இருவருக்கும் 2 மகள்கள் உள்ளனர். அவர்கள் தன்னுடைய கல்வி திறமையை வளர்த்து வருகிறார்.